தங்களான் திரைப்படம் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ப. ரஞ்சித் விக்ரம் கூட்டணியில் உருவான தங்களான் திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியானது. இரண்டு ஆண்டுகளாக தயாரிப்பில் இருந்த இப்படம் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகி தமிழில் கலவையான விமர்சனத்தையே பெற்றது. ஆனால் தெலுங்கில் இப்படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. சென்னையில் நேற்று மாலை முதல் விடிய விடிய பொழிந்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தலைநகர் சென்னையில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் கிண்டி, வடபழனி, எழும்பூர், சேப்பாக்கம், அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பொழிந்தது. சென்னை மட்டுமின்றி புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், கொரட்டூர், ஆவடி, பட்டாபிராம், செம்பரம்பாக்கம், திருநின்றவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிந்தது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பொழிந்தது. இதன் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தருமபுரியில் காலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலை திடீரென கருமேகங்கள் கூடி மழை பொழிந்தது. பென்னாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர், மொரப்பூர், அரூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டு மழை பொழிந்தது. இதனிடையே தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பொழியும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கும் என்பதை தனிநபர் முடிவு செய்ய முடியாது எனவும் கட்சியின் மத்திய தலைமையை முடிவெடுக்கும் எனவும் அக்கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள H. ராஜா தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை சர்வதேச அரசியல் படிப்பிற்காக லண்டன் சென்றுள்ளார். 3 மாதங்கள் கழித்து தமிழகம் திரும்ப இருக்கும் நிலையில் கட்சி பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக 6 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை பாஜக தேசிய தலைவர் JP நட்டா அறிவித்துள்ளார். H. ராஜா தலைமையிலான இந்த குழுவில் மூத்த தலைவர்கள் SR சேகர், ராமஸ்ரீனிவாசன், சக்கரவர்த்தி, கனக சபாபதி, முருகானந்தம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். எனினும் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட மகளிர் நிர்வாகிகள் இந்த குழுவில் இடம்பெறவில்லை. நெல்லை காங்கிரஸ் MP ராபர்ட் புரூஸின் தேர்தல் வெற்றியை எதிர்த்து நயினார் நாகேந்திரன் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் நெல்லை தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை விட 1,65,000 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றியடைந்தார். இதனை எதிர்த்து நயினார் நாகேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் தேர்தல் ஆணையம் அனுமதித்த தொகையை விட ராபர்ட் புரூஸ் கூடுதலாக செலவு செய்துள்ளதாகவும் நேர்மையான முறையில் அவர் வெற்றி பெறவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ராபர்ட் புரூஸ் தரப்பில் பதிலளிக்க அவகாசம் கோரப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ராபர்ட் புரூஸ் மற்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை 4 வாரத்திற்கு ஒத்திவைத்தார். அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கும் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளார். பட்டியல் இனத்தோருக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்குவதை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்ய அவகாசம் நிறைவடைந்த நிலையில் திருமாவளவன் தரப்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மக்களவை உறுப்பினர் ரவிக்குமார் தனது X வலைதள பக்கத்தில் பதிவிட்டு உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழ்நாடு, பஞ்சாப் உள்பட சில மாநிலங்கள் கொண்டு வந்த பட்டியல் இனத்தோருக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு செல்லும் என உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சமீபத்தில் தீர்ப்பு வழங்கியது. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பட்டியலின மக்கள் இடஒதுக்கீடு 18%, அருந்ததியர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டை 2009ஆம் ஆண்டு அப்போதைய திமுக அரசு நடைமுறைப்படுத்தியது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதற்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வலியுறுத்தி டெல்லியில் தமிழ் ஆர்வலர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழை மத்திய ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும், தமிழ்நாட்டு நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தப்பட்ட போராட்டத்தை தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி விஜயன் தொடங்கி வைத்தார்.
14 ஐரோப்பிய மொழிகள், 10 ஆசிய மொழிகள், 14 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க நாடாளுமன்றத்தில் தனி சட்டம் கொண்டுவரவும் வலியுறுத்தப்பட்டது. தாய்லாந்தில் வளர்ப்பு யானை ஒன்று ஒரே பிரசவத்தில் 2 குட்டிகளை ஈன்றது. யங்குன் அருகே உள்ள விங்காபாவ் முகாமில் பராமரிக்கப்பட்டு வந்த 21 வயதான பேர்ல் சாண்டா என்ற யானை ஒரு ஆண் மற்றும் பெண் குட்டியை ஈன்றது. கியா பேர்ல் மற்றும் பேர்ல் சென்ட் என பெயரிடப்பட்டுள்ள யானை குட்டிகள் தற்போது நலமுடன் இருப்பதாக யானைகள் முகாம் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. யானை குட்டிகளுக்கு தேவையான உணவுகளை வழங்கி ஊழியர்கள் பராமரித்து வருகின்றனர். 2016ஆம் ஆண்டு யாரும் இல்லாத கைவிடப்பட்ட யானைகளுக்காக தொடங்கப்பட்ட இந்த முகாமில் 2 குட்டி யானைகளையும் சேர்த்து மொத்தம் 9 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. யானை ஒன்று ஒரே பிரசவத்தில் 2 குட்டிகளை ஈன்றது மிகவும் அரிதான சம்பவம் என விலங்கு நல ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். ஏமனில் கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அல் மோஃபிட் மாகாணத்தில் சில தினங்களாக கனமழை பொழிந்து வருகிறது. மல்கான் பகுதியில் பொழிந்த மழையால் அங்குள்ள 3 அணைகளில் உடைப்பு ஏற்பட்டது. வெள்ளப்பெருக்கில் சிக்கி 24 நபர்கள் உயிரிழந்த நிலையில் 17 நபர்கள் காணவில்லை என்று தெரிகிறது. மாயமானவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடும் என கூறப்படும் நிலையில் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. வெள்ளப்பெருக்கில் 40க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதால் பாதிக்கப்பட்டவர்கள் வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டன. பாதிக்கப்பட்ட இடங்களில் கழிவுகள், கற்களை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அமெரிக்க அதிபராக தேர்வானால் செயற்கை கருத்தரித்தலுக்கான செலவை அரசே ஏற்பதற்கு வழிவகை செய்வேன் என குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் வாக்குறுதி அளித்துள்ளார். விஸ்கான்சின் நடைபெற்ற பரப்புரை நிகழ்ச்சியில் பேசிய அவர், IVF எனப்படும் செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை முறைக்கான செலவை காப்பீட்டு நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ள உத்தரவிடப்படும் என கூறினார். அத்துடன் பிறந்த குழந்தைகளுக்கு செலவிடப்படும் தொகைக்கு வருமான வரியில் சலுகை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ட்ரம்ப் உறுதியளித்தார். ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு பெருகி வருவதாக கருத்து கணிப்புகள் வெளியாகி வரும் சூழலில் ட்ரம்ப் நடுத்தர வர்க்க மக்களை தன் பக்கம் ஈர்க்க பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். ஜெர்மனியில் மேடையில் பேசிக் கொண்டிருந்த பெண் அரசியல் தலைவர் சாரா மீது பெயிண்ட் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எர்ஃபோர்ட் நகரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் சாரா உரையாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது கூட்டத்தில் இருந்த நபர் இளஞ்சிவப்பு நிற பெயிண்டை சாரா மீது வீசினார். சுதாரித்துக் கொண்டு பக்கவாட்டில் விலகிய அவர் சில நிமிடங்களில் மீண்டும் பேசத் தொடங்கினார். அங்கிருந்த காவல்துறையினர் பெயிண்ட் வீசிய நபரை கைது செய்தனர். Wir danken Erfurt für diesen warmen Empfang. Wir danken Erfurt fürs Hiersein. இடதுசாரி கட்சித் தலைவரான சாரா யுக்ரைனுக்கு ஜெர்மனி அரசு ராணுவ உதவி வழங்குவதை கடுமையாக எதிர்த்து வந்தார். இதற்கு சில அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருந்தன. இந்த பின்னணியில் சாரா மீது பெயிண்ட் வீசப்பட்டுள்ளது. நடிகை ஸ்ருதிஹாசன் கூலி படத்தில் இணைந்துள்ளதை படக்குழு போஸ்டர் வெளியிட்டு உறுதி செய்துள்ளது. இப்படத்தில் பிரீத்தி என்ற கதாபாத்திரத்தில் அவர் நடிக்க உள்ளார். ஏற்கனவே இந்த படத்திலிருந்து தயாள் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கும் சௌபின் சாகிர் போஸ்டரும், சைமன் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கும் நாகார்ஜுனாவின் போஸ்டரையும் படக்குழு வெளியிட்டுள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நடிகர் ரஜினிகாந்தின் 171வது படமாக கூலி உருவாகிறது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வடலூரில் சர்வதேச மையம் அமைக்க இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்பு நிலங்களை கண்டறிய கடலூர் மாவட்ட ஆட்சியர் குழு அமைத்துள்ளார். வடலூர் சத்திய ஞான சபை அருகே வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. விசாரணையில் சத்திய ஞான சபைக்கு சொந்தமான 106.4 ஏக்கர் நிலத்தில் 26 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளதாகவும் இதனால் கட்டுமான பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஆக்கிரமிப்புகளை கண்டறிய குழு அமைத்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டுமென உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் வருவாய்த்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளார். ஆக்கிரமிப்புகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே
வடலூரில் உள்ள பெருவெளியில் இந்திய தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை பொழிவால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 4284 கன அடியிலிருந்து 5349 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேலும் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக கடலோர பகுதிகளில் மழை பெய்து வருவதால் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணையிலிருந்து மொத்தமாக 14500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வெகுவாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 116.46 அடியிலிருந்து 116.02 அடியாக குறைந்துள்ளது. நீர் இருப்பு 87.26 டிஎம்சியாக உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசன தேவைக்காக வினாடிக்கு 12000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 700 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கோவையில் அரசு விடுமுறை நாளான கிருஷ்ண ஜெயந்தி அன்று செயல்பட்ட தனியார் பள்ளியிடம் விளக்கம் கேட்டு மாவட்ட கல்வித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த 26ஆம் தேதி அரசு விடுமுறை நாளான கிருஷ்ண ஜெயந்தி அன்று அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது. ஆனால் கோவை புளியகுளம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி அந்நாளிலும் வழக்கம் போல் இயங்கியது. இது தொடர்பான புகார் மாவட்ட பள்ளி கல்வித்துறைக்கு சென்றதன் பேரில் பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட கல்வித்துறை அதிகாரிகள் உடனடியாக விடுமுறை அளிக்க உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணி அளவில் அப்பள்ளி நிர்வாகம் விடுமுறை அளித்தது. இதனால் அந்நாளில் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் அவதியுற்றனர். இதையடுத்து அரசு விடுமுறை நாளில் செயல்பட்ட தனியார் பள்ளியிடம் விளக்கம் கேட்டு மாவட்ட கல்வித்துறை அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் குறித்த நேரத்தில் பணிக்கு வராததால் ஆய்வுக்கு சென்ற அதிகாரியை மருத்துவம் பார்த்துள்ளார். ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு காலை 9 மணிக்கு பணிக்கு வர வேண்டிய மருத்துவர் பூபேஷ் 10 மணியாகியும் வராததால் கர்ப்பிணிகள் மற்றும் புற நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். அப்போது மாநகராட்சி அதிகாரியான மருத்துவர் வினோத்குமார் திடீர் ஆய்வுக்கு வந்ததால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. மருத்துவர் பணிக்கு வராததை அறிந்த அவர் காத்திருந்த நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்தார். சில நிமிடங்களில் மாற்று மருத்துவர் வந்துவிடுவார் என நோயாளிகளிடம் கூறிய அவர் இனி இதுபோல் காத்திருக்கும் நிலை ஏற்படாது என கூறினார். ஏற்கனவே திண்டுக்கல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் பூபேஷ் பணியாற்றிய போது அதிகாரிகள் ஆய்வுக்கு வந்த நேரத்தில் அவர் பணியில் இல்லாததால் இடைநீக்கம் செய்யப்பட்டு தண்டனையாக திருப்பரங்குன்றத்திற்கு மாற்றப்பட்டார். ஆனால் அங்கும் அவர் அடிக்கடி விடுப்பு எடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சமூக வலைதளங்களில் பிரபலமாவதற்காக எந்த எல்லைக்கும் போக துணிந்து விடுகிறார்கள். அப்படித்தான் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் பேய் வேடமிட்டு உலா வந்த நபரால் அச்சம் ஏற்பட்டதை அடுத்து அவர் யார் என காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள். வாழப்பாடி மையப்பகுதியில் பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு பேய் போல வேடமிட்ட நபர் சாலையில் உலா வந்தார். பேருந்துக்காக காத்திருந்தவர்கள் இந்த திடீர் பேயை கண்டு அச்சத்துடன் ஓடினர். பெண்கள், குழந்தைகள் பீதியடைந்தனர். கொஞ்சம் சுதாரித்தவர்கள் அந்த நபரிடம் விசாரித்த போது சமூக ஊடகங்களில் பிரபலமாவதற்காக பேய் வேடமிட்டு உலா வந்ததாக கூறினார். இது பற்றி வாழப்பாடி டிஎஸ்பி ஆனந்திடம் கேட்டபோது பேய் வேடத்தில் உலாவிய நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்த நபர் செய்தது அவரது சுயநலத்துக்காகவும் தேவைக்காகவும் என்றாலும் அது மற்றவர்களை எந்த அளவுக்கு பாதிக்கும், அச்சப்படுத்தும் என்பதை அவர் உணராதது ஏன் என்ற கேள்வி எழவே செய்கிறது. புதுக்கோட்டை அருகே கேரளாவுக்கு விற்பனைக்காக ஏற்றி சென்ற மாடுகளை மடக்கி பிடித்த சம்பவத்தில் பஜ்ரங் தள் அமைப்பின் கோட்ட பொறுப்பாளர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 40 மாடுகளை ஏற்றி சென்ற லாரியை சிறைபிடித்து பஜ்ரங் தள் அமைப்பை சேர்ந்தவர்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அப்போது அங்கிருந்த வியாபாரிகள் மற்றும் காவல்துறையினரோடு அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இறைச்சிக்காக மாடுகளை கொண்டு செல்வதாகவும் கூடுதலான மாடுகளை ஒரே லாரியில் ஏற்றிச் செல்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து 4 லாரிகள் மூலம் மாடுகள் பிரித்து அனுப்பப்பட்டன. இந்த விவகாரத்தில் வியாபாரிகளிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக செல்வம் என்பவர் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் பஜ்ரங் தள் அமைப்பின் கோட்ட பொறுப்பாளர் மோகன்ராஜ், இந்து அமைப்புகளைச் சேர்ந்த ரவிக்குமார், பிரபாகரன், சுரேஷ் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பாஜக நிர்வாகி புரட்சி கவிதாசன் மற்றும் இந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் 4 பேரையும் புதுக்கோட்டை சிறையில் அடைத்தனர். சீனு ராமசாமி இயக்கியுள்ள கோழிப்பண்ணை செல்லதுரை திரைப்படம் அமெரிக்காவில் நடைபெறும் ஓக்லாந்து சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்படுகிறது. செப்டம்பர் 12 முதல் 21 வரை நடைபெறும் இத்திருவிழாவில் 18ஆம் தேதி வேர்ல்ட் பிரீமியர் பிரிவில் இந்த படம் திரையிடப்பட உள்ளது.
22 ஆண்டுகளாக நடைபெறும் இத்திரைப்பட விழாவில் பங்கேற்கும் முதல் தமிழ் திரைப்படம் என்ற பெருமையை கோழிப்பண்ணை செல்லதுரை பெற்றுள்ளது. இந்த படத்தில் யோகி பாபு, அறிமுக நடிகர் ஏகன், குட்டிப்புலி தினேஷ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். தமிழகத்தில் மிகுந்த வரவேற்பு பெற்று வரும் வாழை திரைப்படம் தற்போது கேரள மாநிலத்திலும் வெளியாகியுள்ளது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெளியானது வாழை திரைப்படம். இந்த படத்துக்கு ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் பாராட்டு மழையை பொழிந்து வருகின்றனர். மாரி செல்வராஜ் வாழ்க்கையில் நடைபெற்ற உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து வாழை படம் உருவாகியுள்ளது. இந்த படம் வெளியான முதல் வாரத்தில் 11 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது. டிமாண்டே காலனி 2 திரைப்படம் உலகளவில் 55 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி நடிப்பில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான டிமாண்டே காலனி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இதையடுத்து கிட்டத்தட்ட 8 வருடங்கள் கழித்து டிமாண்டே காலனி படத்தின் 2ஆம் பாகம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியானது. முதல் பாகத்தின் தொடர்ச்சியான காட்சிகள் திகில் VFX என இந்த படத்துக்கு உற்சாக வரவேற்பு கிடைத்தது. மேலும் 3ஆம் பாகத்திற்கான குறிப்போடு படம் முடிவதால் அடுத்த பாகம் உருவாகும் என்பது உறுதியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணங்கள் தொடர்பான வழக்கில் புலன் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் வழக்கை CBIக்கு மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை என தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி விஷ சாராய உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான வழக்கை CBIக்கு மாற்றக் கோரிய வழக்குகள் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது தமிழக அரசு தரப்பில் வாதிட்ட தலைமை வழக்கறிஞர் PS ராமன் என்ன விசாரணை நடந்துள்ளது என தெரியாமல் எப்படி விசாரணையை CBIக்கு மாற்ற கேட்க முடியும் என கேள்வி எழுப்பினார். விசாரணை தவறாக இருந்தால் மறு விசாரணை கோரலாம் அல்லது வேறு புலன் விசாரணை அமைப்பு மாற்ற கேட்கலாம் என அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் காவல்துறையினர் அல்லது ஆளுங்கட்சி அரசியல்வாதிக்கு தொடர்பு இருந்தால் விசாரணையை மாற்றலாம் என குறிப்பிட்ட அரசு தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்கில் அதற்கான எந்த ஆதாரங்களையும் தாக்கல் செய்யவில்லை என்றார். மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டதாக மனுதாரர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டதை சுட்டிக்காட்டிய தலைமை வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினரோ தொண்டு நிறுவனங்களோ நடுநிலையானவர்களோ வழக்கு தாக்கல் செய்யவில்லை என தெரிவித்தார். தமிழக அரசு தரப்பு வாதம் முடிவடையாததால் வழக்கு விசாரணையை செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். தூத்துக்குடி தனியார் தொழிற்சாலையில் திடீரென அமோனியா வாயு கசிந்ததால் மூச்சு திணறி ஒப்பந்த ஊழியர் உயிரிழந்தார். முத்தையாபுரத்தில் உள்ள ஸ்பிக் உர தொழிற்சாலையின் துணை நிறுவனமான டேக் ஆலையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்றன. அப்போது அமோனியா செல்லும் பைப்லைனில் ஒப்பந்த ஊழியர்கள் பணியாற்றிய போது திடீரென வாயு அதிக அளவு கசிந்ததாக கூறப்படுகிறது. இதில் மூச்சு திணறி ஹரிஹரன் என்பவர் உயிரிழந்தார். வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட 4 ஊழியர்கள் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். நிகழ்விடத்திற்கு சென்ற தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் விபத்து குறித்து விசாரணை நடத்தினார். உயிரிழந்த ஹரிஹரனின் உடல் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு உறவினர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். ஒப்பந்த ஊழியர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் ஆலை நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டின் கண்காட்சியை கடைசி நாளில் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினர் கண்டுகளித்தனர். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு கடந்த 24, 25ஆம் தேதிகளில் நடந்து முடிந்தது. ஆனால் மாநாட்டு திடலில் அமைத்திருந்த வேல் அரங்கம், 3D திரையரங்கு, VR தொழில்நுட்பத்தில் அறுபடை வீடுகளின் தரிசனம், புத்தகம் மற்றும் புகைப்பட கண்காட்சி 30ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றது. கடைசி நாள் என்பதால் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இருப்பினும் சிறப்பு ஏற்பாடாக தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினர் கண்காட்சியை கண்டு ரசித்தனர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பல மாநிலங்கள் கடுமையான அணுகுமுறைகளை பின்பற்றுவதில்லை என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மத்திய அரசு எவ்வளவோ மாற்றங்களை கொண்டு வந்தாலும் இன்றும் தொடரும் அத்துமீறல்கள் இன்னும் பல மாற்றங்கள் செய்ய வேண்டியதை உணர்த்துவதாக கூறினார். கொல்கத்தாவில் நடைபெற்ற பெண் மருத்துவர் படுகொலை சம்பவம் அவமானகரமானது என்று குறிப்பிட்ட ராஜ்நாத் சிங், பாலியல் குற்றங்களில் கடுமையான தண்டனை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றார்.
நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து கோல்டன் ஸ்பாரோ பாடல் வெளியானது. இந்த பாடலுக்கு நடிகை பிரியங்கா மோகன் நடனமாடியுள்ளார். பவர் பாண்டி, ராயன் படங்களை இயக்கி தமிழ் சினிமாவில் இயக்குநராக உருவெடுத்துள்ளார் தனுஷ். இதனைத் தொடர்ந்து அவர் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்தை இயக்கி வருகிறார். இதில் மலையாள நடிகர் மேத்யூ தாமஸ், அனிகா சுரேந்திரன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். வழக்கமான காதல் கதையாக உருவாகி வரும் இப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்துள்ளார். டெல்லி சிபிஐ சிறப்பு காவல் கண்காணிப்பாளரால் பதிந்த வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொன் மாணிக்கவேல் பொய் வழக்கு பதிவு செய்ததாக ஓய்வு பெற்ற டிஎஸ்பி காதர் பாட்ஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கை நீதிமன்ற உத்தரவின் பேரில் விசாரித்த சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த நிலையில் தனக்கு முன்ஜாமீன் வழங்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்த பொன் மாணிக்கவேல் தாம் தலைமறைவாகவில்லை என கூறினார். அவரது மனு மீதான விசாரணையின் போது நீதிமன்ற நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவதாக பொன் மாணிக்கவேல் தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் ஜாமீன் வழங்கினால் வழக்கு பாதிக்கப்படும் என சிபிஐ தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தது. வாதங்களை கேட்ட நீதிமன்றம் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் 4 வாரங்களுக்கு நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. யூடியூபர் சவுக்கு சங்கர் பல வழக்குகளில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் கைது செய்யப்பட்டதற்கான காரணங்களை திங்கட்கிழமை தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சவுக்கு சங்கர் தனக்கு எதிரான 16 வழக்குகளையும் ரத்து செய்ய கோரி தொடர்ந்த மனு மற்றும் இரண்டாவதாக அவர் மீது பதிவு செய்யப்பட்ட குண்டர் சட்டத்தை எதிர்த்து அவரது தாயார் தொடர்ந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் நடைபெற்றது. அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சவுக்கு சங்கர் நீதிபதிகளுக்கு எதிராகவும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறு பரப்பியதாகவும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, ஒரே பேட்டிக்காக பல இடங்களில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது என்றார். இவற்றை ஒரே விசாரணை அதிகாரி விசாரித்து முடிக்கலாமே என தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி எழுப்பினார். சவுக்கு சங்கர் தரப்பு தனக்கு எதிராக என்னென்ன வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது போன்ற விவரங்களை ஒரே பக்கத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. சங்கருக்கு எதிராக குண்டர் தடுப்பு சட்டம் பதிவு செய்தது ஏன் மற்றும் சவுக்கு சங்கருக்கு எதிரான 15 வழக்குகளும் ஒரே பேட்டிக்காகவா அல்லது வெவ்வேறு காரணங்களுக்காகவா என்பதை 3 பக்கங்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தது. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கிய ஓராண்டில் 1.16 கோடி பெண்கள் பயன்பெற்றுள்ளதாக புதுச்சேரியில் திமுக பிரமுகர் திருமண விழாவில் பேசிய தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் 1,16,00,000 மகளிர் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் பெற்றிருக்கிறார். கடந்த ஆண்டு செப்டம்பர் தொடங்கிய திட்டம் இந்த ஆண்டு செப்டம்பர் முதல் இதுவரை இந்த 12 மாதங்களுக்கு 1,16,00,000 மகளிர் மாதம் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 12,000 ரூபாய் மகளிர் உரிமை திட்டமாக வாங்கியிருக்கிறாங்க என்பது பெருமைப்படக்கூடிய விஷயம். பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கும் என்பதை தனிநபர் முடிவு செய்ய முடியாது எனவும் கட்சியின் மத்திய தலைமையை முடிவெடுக்கும் எனவும் அக்கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ராஜா தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை சர்வதேச அரசியல் படிப்பிற்காக லண்டன் சென்றுள்ளார். 3 மாதங்கள் கழித்து தமிழகம் திரும்ப இருக்கும் நிலையில் கட்சி பணிகளை ஒருங்கிணைப்பதற்காக 6 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அறிவித்துள்ளார். ராஜா தலைமையிலான இந்த குழுவில் மூத்த தலைவர்கள் எஸ்.ஆர். சேகர், ராம ஸ்ரீனிவாசன், சக்கரவர்த்தி, கனக சபாபதி, முருகானந்தம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். எனினும் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட மகளிர் நிர்வாகிகள் இந்த குழுவில் இடம்பெறவில்லை. நெல்லை காங்கிரஸ் எம்பி ராபர்ட் புரூஸின் தேர்தல் வெற்றியை எதிர்த்து நயினார் நாகேந்திரன் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் நெல்லை தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை விட 1,65,000 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றியடைந்தார். இதனை எதிர்த்து நயினார் நாகேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் தேர்தல் ஆணையம் அனுமதித்த தொகையை விட ராபர்ட் புரூஸ் கூடுதலாக செலவு செய்துள்ளதாகவும் நேர்மையான முறையில் அவர் வெற்றி பெறவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார்.
இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ராபர்ட் ப்ரூஸ் தரப்பில் பதிலளிக்க அவகாசம் கோரப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ராபர்ட் ப்ரூஸ் மற்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை 4 வாரத்திற்கு ஒத்திவைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மின்கம்பி உரசியதில் கண்டெய்னர் லாரி தீப்பற்றி எரிந்தது. இதில் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. விருதுநகரைச் சேர்ந்த வெங்காய வியாபாரி ரமேஷ்குமார் என்பவர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள பசுமந்த அணைக்கு குடிபெயர்ந்தார். இதற்காக பழைய வீட்டில் இருந்த பொருட்களை கண்டெய்னர் லாரியில் ஏற்றி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்தார். இந்த லாரி பசுவந்தனை சாலையில் வந்தபோது தாழ்வாக தொங்கிய மின்கம்பியில் உரசி தீப்பிடித்தது. காற்றின் வேகம் காரணமாக தீ மளமளவென பரவியதில் கண்டெய்னரின் உட்புறத்தில் வைக்கப்பட்டிருந்த வீட்டு உபயோகப் பொருட்களும் கொழுந்துவிட்டு எரிந்தன. இதில் டிவி, ஏசி, கட்டில், பீரோ, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பாத்திரங்கள் என 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி கண்டெய்னர் லாரியில் பற்றிய தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. விழுப்புரத்தில் கடுக்கன் வகை கம்மல் இல்லை என கூறியதால் ஆத்திரமடைந்த இளைஞர் ஃபேன்சி ஸ்டோர் கண்ணாடியை உடைத்து நொறுக்கினார். KK ரோட்டில் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் உள்ளது. அந்த கடைக்கு வந்த இளைஞர் ஸ்டட் எனப்படும் கடுக்கன் கேட்டுள்ளார். ஆனால் கடையில் கடுக்கன் இல்லை என கூறியதால் ஆத்திரமடைந்த இளைஞர் சட்டென கடையின் அலங்கார கண்ணாடியை உடைத்துள்ளார். பின்னர் இரும்பு கம்பியை எடுத்து வந்து மிரட்டியும் கற்களை வீசி தாக்கியும் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். ஐரோப்பிய நாடான கிரீஸில் உள்ள ஓடை ஒன்றில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் நிலவுகிறது. டேனியல் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இந்த மீன்கள் பகாசெட்டிக் வளைகுடா பகுதிக்குள் அடித்து வரப்பட்டதாகவும் உப்பு நீருடன் கலந்ததால் இந்த மீன்கள் மடிந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓலாஸ் நகரில் உள்ள ஓடையில் மடிந்து கிடக்கும் மீன்களால் ஓடை நீரில் வெள்ளிப்படலம் தேங்கியிருப்பதைப் போல் காட்சியளிக்கிறது. நீரில் மீன்கள் மடிந்து கிடப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் நிலவும் நிலையில் அவற்றை அப்புறப்படுத்தும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. ஓடையின் குறுக்கே வலைகளை கட்டி வைத்து மீன்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. சூரிய ஒளி மற்றும் காற்றாலை மின் திட்டங்களில் இந்திய முதலீடுகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார். 2 நாள் பயணமாக இலங்கை சென்ற இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கொழும்புவில் அந்நாட்டு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அஜித் தோவல் 2 நாடுகளுக்கு இடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டிய நிலை இருப்பதாக கூறினார். தொடர்ந்து பேசிய பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மாற்று எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். மின் திட்டங்களில் இந்திய முதலீடுகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பூட்டானை போன்று இலங்கையை மின்மிகை நாடாக மாற்றி மின்சாரத்தை இந்தியாவிற்கு விற்று பலன் பெற முடியும் எனவும் அஜித் தோவல் தெரிவித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகரின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அப்போது நீதிபதி ஜெயச்சந்திரன் MR விஜயபாஸ்கர் மீதான வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக புகார் உள்ளதே, அதன் தற்போதைய நிலை என்ன என தமிழக அரசு தரப்பிடம் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக அரசு குற்றவியல் வழக்கறிஞர் முகிலன் ஆஜராகி முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்க ஆளுநரின் ஒப்புதல் பெற தமிழக அரசு தரப்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு அனுமதி கோரப்பட்டது என்றும், ஆனால் தமிழக ஆளுநர் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை எனவும் தெரிவித்தார். ஆளுநர் ஒப்புதல் அளித்தவுடன் லஞ்ச ஒழிப்புத்துறை MR விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு தொடர்பான விசாரணையை தொடங்கும் எனவும் தெரிவித்தார். சிவகங்கை அருகே நடந்த எல்லை பாதுகாப்பு படைக்கு தேர்வான வீரர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு மெய் சிலிர்க்க வைத்தது. இலுப்புக்குடியில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையம் உள்ளது. இங்கு நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தேர்வாகி வந்திருந்த வீரர்களுக்கு உடற்பயிற்சி, ஆயுதங்கள் கையாளுதல், களப்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டன. 44 வார கால பயிற்சி நிறைவு பெற்ற நிலையில் வீரர்கள் அணிவகுப்பு நடத்தினர். கம்பீர நடையுடன் மிடுக்கான அணிவகுப்பு களை கட்டியது. அதைத் தொடர்ந்து மனித கோபுரம் அமைத்தல், நெருப்பு வளையத்தில் நுழைந்து வெளியேறுதல் உள்ளிட்ட சாகசங்களை செய்து வீரர்கள் அசத்தினர்.
சிறப்பாக செயல்பட்ட வீரர்களுக்கு பயிற்சி மைய ஐஜி நிர்பய் சிங் பதக்கங்கள் வழங்கினார். மொத்தம் 1084 வீரர்கள் பங்கேற்ற அணிவகுப்பில் தேசிய கொடியை ஏந்திச் சென்ற கம்பீரம் பார்வையாளர்களை சிலிர்க்க வைத்தது. வடிவேலுவின் நகைச்சுவை காட்சியில் வருவது போல பெண் ஒருவர் வேண்டுமென்றே கார் முன்பு விழுந்து விபத்து நடந்தது போல சித்தரிக்க முயன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. போக்குவரத்து மிகுந்த சாலையில் நின்று கொண்டிருந்த பெண் ஒருவர் திடீரென வேண்டுமென்றே கார் முன் விழுந்தார். பின்னர் சற்று ஆவேசமான செய்கையில் ஈடுபட்டார். அப்போது காரை இயக்கிய அதன் உரிமையாளர் போலீஸ் போலீஸ் என குரல் எழுப்ப சுதாரித்த அந்த பெண் ஏதோ கூறிவிட்டு நகர்ந்து சென்றார். இந்த சம்பவம் காரில் பொருத்தப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகியுள்ளது. அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள காரின் உரிமையாளர் காரின் முன்பகுதியில் கேமரா பொருத்துவது அவசியம் என்றும் பதிவிட்டுள்ளார். கோவையில் உள்ள தனியார் புற்றுநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளை இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் சந்தித்து உற்சாகப்படுத்தினர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஊக்கப்படுத்தும் விதமாக வீரர்கள் சூரியகுமார் யாதவ் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் புற்றுநோய் மையத்திற்கு சென்றனர். மையத்தில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகள் சிகப்பு ரோஜாக்களை கொடுத்து வீரர்களை ஆர்வத்துடன் வரவேற்றனர். குழந்தைகளிடம் கலந்துரையாடிய வீரர்கள் அவர்களின் ஆர்வங்களை கேட்டறிந்தனர். இதனையடுத்து வீரர்கள் குழந்தைகளுக்கு மினி கிரிக்கெட் பேட்டுகளில் கையொப்பமிட்டு பரிசுகளை வழங்கி மகிழ்ச்சிப்படுத்தினர். குழந்தைகள் விரைவில் குணமடைய வாழ்த்து தெரிவித்தனர். பிரேசிலில் கிறிஸ்தவ தேவாலயத்தில் கூரை இடிந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். ரெசிபே நகரில் உள்ள தேவாலயத்தில் வழக்கமான பிரார்த்தனை நடைபெற்றபோது கூரை இடிந்து விழுந்துள்ளது. கூரை இடிந்து விழுந்ததும் சாலையில் சென்றவர்கள் அச்சத்துடன் ஓடிச் சென்று பார்க்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த விபத்தில் 2 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 17 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இடிபாடுகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை இருந்த அறநிலைத்துறை அமைச்சர்களே எல்லாம் கரை வெட்டி கட்டின அமைச்சர் தான் நான் பார்த்தேன். அவர் எங்களோட சேர்ந்து காவி கட்டி விட்டார். இது எனக்கு பெரிய வெற்றி. அவ்வளோதான். கரை வெட்டி கட்டியவரை காவி வெட்டி கட்ட வைத்தது முத்தமிழ் மகன். அமைச்சர் சேகர் பாபு தங்களுடன் சேர்ந்து காவி வேட்டி கட்டிவிட்டார் என மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். நாகை எட்டுக்குடி முருகன் கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்ற 3.5 வயது சிறுவன் மழலை குரலில் மனமுருக பாடியது பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. முத்தை தரு பத்தி திருநகை என்ற திருப்புகழ் பாடலை அச்சு பிசகாமல் சிறுவன் பாடி அசத்தினார். கும்பகோணத்தைச் சேர்ந்த சிறுவன் ஆதி நிமலன் முருகனை திருப்புகழ் பாடி அழைத்தது இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வடலூரில் சர்வதேச மையம் அமைக்க இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்பு நிலங்களை கண்டறிய கடலூர் மாவட்ட ஆட்சியர் குழு அமைத்துள்ளார். வடலூர் சத்திய ஞான சபை அருகே வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. விசாரணையில் சத்திய ஞான சபைக்கு சொந்தமான 106.4 ஏக்கர் நிலத்தில் 26 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளதாகவும் இதனால் கட்டுமான பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஆக்கிரமிப்புகளை கண்டறிய குழு அமைத்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் வருவாய்த்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளார். ஆக்கிரமிப்புகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே வடலூரில் உள்ள பெருவெளியில் இந்திய தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர்.
சிவராம் நகரைச் சேர்ந்த ராஜமாணிக்கம் கடந்த 2019 ஃபாரஸ்ட் ரோடு பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணுடன் நெருங்கி பழகியுள்ளார். அப்போது அந்த பெண்ணின் அந்தரங்க படங்களை அவர் செல்போனில் பதிவு செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. தேனியில் தனது படிப்பை முடித்த இளம்பெண் சென்னையில் பணிக்காக சென்றுள்ளார். ராஜமாணிக்கம் சென்னை சென்றபோது இளம்பெண் மற்றும் அவருடன் பணியாற்றும் சக ஊழியரும் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை தனது செல்போனுக்கு மாற்றியுள்ளார். பணி மாறுதலாக பெங்களூரு சென்றதும் ராஜமாணிக்கத்துடனான தொடர்பை அந்த பெண் துண்டித்துள்ளார். இதனையடுத்து அந்தரங்க படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதாக கூறி 40 லட்சம் ரூபாய் பணம் பறித்ததோடு மேலும் பணம் கேட்டுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் நடந்ததை தனது தாயிடம் கூறியுள்ளார். இதுகுறித்து புகார் அளித்த நிலையில் ராஜமாணிக்கத்தை கைது செய்து ஆபாச செயல்கள், மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணங்கள் தொடர்பான வழக்கில் புலன் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை என தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி விஷ சாராய உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்குகள் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது தமிழக அரசு தரப்பில் வாதிட்ட தலைமை வழக்கறிஞர் PS ராமன் என்ன விசாரணை நடந்துள்ளது என தெரியாமல் எப்படி விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கேட்க முடியும் என கேள்வி எழுப்பினார். விசாரணை தவறாக இருந்தால் மறு விசாரணை கோரலாம் அல்லது வேறு புலன் விசாரணை அமைப்பு மாற்ற கேட்கலாம் என அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் காவல்துறையினர் அல்லது ஆளுங்கட்சி அரசியல்வாதிக்கு தொடர்பு இருந்தால் விசாரணையை மாற்றலாம் என குறிப்பிட்ட அரசு தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்கில் அதற்கான எந்த ஆதாரங்களையும் தாக்கல் செய்யவில்லை என்றார். மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டதாக மனுதாரர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டதை சுட்டிக்காட்டிய தலைமை வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினரோ தொண்டு நிறுவனங்களோ நடுநிலையானவர்களோ வழக்கு தாக்கல் செய்யவில்லை என தெரிவித்தார். தமிழக அரசு தரப்பு வாதம் முடிவடையாததால் வழக்கு விசாரணையை செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர்.